ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெஜிடபிள் குருமா எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த வெஜிடபிள் குருமா வந்துட்டு நல்லா திக்காகவும் டேஸ்டியாகவும் வரதுக்கு பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு முந்திரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை, கசகசா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. கசகசாலாம் பார்த்திங்கன்னா இப்போ விற்கிற விலைக்கு கண்டிப்பாக வாங்கி நம்ம குழம்புக்கெல்லாம் அரைச்சி ஊற்றுற அளவுக்கு இருக்காது. ஸோ வந்து இதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணாமலே நம்ம குருமா பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்டியாகவும் நல்லா திக்காகவும் வந்துட்டு வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி வெஜிடபிள் குருமாவை எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அன்னாசிப்பூ, 2 துண்டு பட்டை, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. நீங்கள் முழுசாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படி பவுட்ரு வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பவுட்ரு கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிடக்கூடாது. சோம்பை வந்து அதிகமாக ஆட் பண்ணோம் அப்படின்னா குழம்பு வந்து லைட்டாக கசப்படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் நம்ம எந்த ஒரு குருமாவோ கிரேவியோ செய்யும்போது சோம்பை வந்து கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கணும். ஜீரகம் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தலையை சேர்த்திட்டு நல்லா இதை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக குக்கரில் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பாதி வெங்காயத்தை மெலிசாக கட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம். கொஞ்சமாக புதினாவை பிச்சிட்டு சேர்த்திக்கலாம். புதினா ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த குருமாவில் நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அடுத்ததாக ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம பெரிய வெங்காயத்தோடு அரைச்சி அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் அந்த மசாலாவை வதக்கிக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம இதில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் விருப்பப்படி ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிழங்கு, காலிஃப்ளவர் எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்திக்கலாம். இந்த மசாலாவில் வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடி தேங்காய், அப்படி இல்லைனா ஒரு 1/4 மூடி தேங்காயோட உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தேங்காய் எடுத்துக்கோங்க. கூட ஒரு 2 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு தக்காளியும் தேங்காயும் ஒன்றா வந்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி மையாக அரைக்கணும். தக்காளியோட நம்ம தேங்காவை சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா தேங்காய் வந்து நல்லா அரைப்படும். அப்படி இல்லை நம்ம தனியாக போட்டு அரைச்சோன்னு வைங்களே, சம்டைம்ஸ் அது வந்துட்டு சரியாக அரைப்படாமல் நமக்கு அந்த குழம்புல பார்த்திங்கன்னா நரன்னு இருக்கும். அதனால தக்காளியோட சேர்த்திட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இது கூட பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திட்டு ஒரு தடவை நல்லா கிளறிக்கலாம். நல்லா கிளறினதுக்கப்புறமா நான் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கசூரி மெத்தி ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்ககிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட் வந்து இந்தமாதிரி குருமாலெல்லாம் நம்ம கசூரி மெத்தி ஆட் பண்ணும்போது அதுக்கு வந்து ஒரு ரிச்சான ஒரு டேஸ்ட்டையும் ஒரு ஸ்மெல்லையும் இந்த கசூரி மெத்தி கொடுக்கும். அப்படி உங்ககிட்ட இல்லைனாலும் நீங்கள் கொஞ்சம் வெந்தயத்தை வந்து தண்ணியில் ஊற போட்டாலே பார்த்தீங்கன்னா அந்த செடி வந்து நல்லா அழகாக முளைச்சிரும். அதுக்கப்புறம் அதை நீங்கள் நிழலில் காய போட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கசூரி மெத்தி கிடச்சிரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவை ஆட் பண்ணி ஒரு கிளறிட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் தான் விடணும். அதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த காலிஃப்ளவர் வந்து ரொம்ப வெந்து உடஞ்சிரும். ஸோ வந்து 2 விசில் விட்டதுமே ஸ்டீமை எடுத்து விட்டுட்டு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, பாருங்கள், சூப்பரான வெஜிடபிள் குருமா ரெடி. இதில் நம்ம பார்த்திங்கன்னா பாதாம், முந்திரி, கசகசா இந்த மாதிரி எந்த ஒரு பொருளுமே நம்ம சேர்க்கல. பட் இருந்தாலும் நம்மளோட இந்த குருமா பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக குக் ஆகிருக்கு. இது நீங்கள் பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா சாப்பிட்ணுன்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கனாலும் இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா சும்மா அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வெஜிடபிள் குருமா இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.